2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேத வசனங்களை தியானிக்கும் போது உங்கள் வேதாகமங்களை எடுத்து தியானியுங்கள், அதுதான் மிகுந்த பிரயோஜனத்தை தரும். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இங்கே ஒரு ஆலோசனை நமக்கு சொல்லித் தருகின்றார். அந்த ஆலோசனை எதன் மூலமாக நமக்கு வரும் என்றும் அதே அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஸ்ட்ராங் கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கும். அவருடைய கிருபையினால தான் நம்ம உயிரோடு இருந்துட்டுருக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிருபையில் பலப்படும்படியாக இன்று ஆலோசனை உங்களுக்கு வருகின்றது. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தேவன் தருவார். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகின்ற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை. உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தமாய் இதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகுந்த பிரயோஜனத்திற்கு ஏதுவான வழியிலே நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அந்த அதிகாரத்தில் பாருங்க, 2-3 ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கும். 1ஆம் வசனத்திலே பாருங்க, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் இப்படி அப்படி என்று சொல்லி நாம் வாழ்ந்து ஏதோ ஒரு வழியை தேடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றது, நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி அங்கே ஆலோசனை சொல்லப்படுகின்றது. அதற்கு கீழே உலக பிரகாரமான 2 ஆலோசனைகளை நாம் பார்க்க முடியும். 3 ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். இன்னைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, நம்முடைய ஆர்மி அந்த மாதிரி படை வீரர்களாக இருக்கின்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன் சொந்த வீடு சொந்த வேலை இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சுட்டு அவங்க செய்யக்கூடியது ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு அந்த பாதையில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க செயல்பட்டு இருப்பாங்க இல்லையா. நம்ம நாட்டுக்காக போராடுகின்ற அந்த போர் வீரர்கள் அவங்க சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டாங்களாம். அதனால தான் அவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் லீவ் இருக்கும். அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்க வேண்டிய அந்த இடங்களில் இருந்து தங்கள் வேலையை செய்வதுண்டு. அடுத்து பாருங்க, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். மல்யுத்தம்னா இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு அத்லட்டிக். அப்போது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் அதை ப்ராப்பர் வே, அதனுடைய கண்டிஷன்ஸ், அதை செய்யும் பொழுது தான் அவங்க அதற்குரிய ரிவார்டை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இப்படி அந்த அதிகாரத்தில் சில ஆலோசனைகளை கொடுத்து விட்டு அதன் பின்பதாக இன்னும் தெளிவாக சொல்லுகிறார். 7ஆம் வசனத்திலே, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்திருவார். அப்போ இங்க ஒரு சீக்ரெட்டை சொல்லித்தராரு. புத்தி யார் தராங்களாம்? கர்த்தர் தந்திருவாராம். இந்த புத்தி நமக்கிட்ட இருந்தா தான் நம்ம கிருபையில பலப்பட முடியும். இந்த புத்தியை நம்ம எங்க பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த வேத வசனங்கள் நமக்கு போதித்து தருகின்றன. அவர் நிறைய காரியங்களை முத்திரையா வச்சிருக்காருங்க, சீல் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. 19ஆம் வசனத்துல பாருங்க, தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும். அப்போ நாம யாரு? கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லையா? கிறிஸ்து நமக்குள்ள வாழணும்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட நடக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் அவர் நம்மளை சும்மா அந்த உலகத்துல நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லல. அவர் நம்மை உருவாக்கின நோக்கம் ஒன்று இருக்கிறது. இங்கே பாருங்க 10ஆம் வசனத்துல, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்று கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இங்கே இந்த வசனத்திலே என்னவா, ரட்சிப்பு தேவனால நமக்கு உண்டாயிருக்கிறது, அந்த கிருபையினால அவருடைய இரத்தத்தினால கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு நமக்கு வச்சிருக்கிறார்களே அந்த பரலோகம், அங்க போய் நம்ம பெற்று கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக. அப்ப நம்ம போகின்ற பாதையில எப்படி போக வேண்டும்,
நம்முடைய ட்ராக் எதுவாக இருக்க வேண்டும், நித்திய மகிமைக்கு ஏதுவாக நம்ம ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அங்கே என்டரே ஆக முடியும். அடுத்து அதில் ஓட முடியும், அதில் கரெக்டாக ஓட முடியும், நம்முடைய நடைகள் பிசகாமல் ஓட முடியும். அப்படி தானே? ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த ஓடுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ப்ராப்பராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் அவங்க அந்த ப்ராக்டிஸ் டைமில் கரெக்டான ஒரு ட்ரைனிங்கை எடுக்க முடியும். நம்மளும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் அதிலே போய் நின்றுதோம் இல்லைங்க. அதற்கு பதில் எல்லாம் இந்த வேதாகமத்தில் இருக்குதுங்க. அவருடைய கிருபையில் நீங்கள் பலப்படணும்னு சொன்னா இந்த வேதாகமத்தின் வழியை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் தருகிறாரா என்னவா? கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்திருளுவார். 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் இல்லை, ஆல்வேஸ், அதாவது உன்னுடைய எல்லா வழிகளிலும் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்திருளுவார். எங்க இருக்கு அந்த புத்தி? இந்த வேதாகமத்தின் வாயிலாக, இந்த வேத வசனங்களுக்குள்ளாக மறைந்திருக்கின்றது. அப்போ இந்த வேத வசனம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அங்கே நீங்க ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிருந்திருக்கணும். இந்த காரியத்துக்கு எப்படி சொல்லியிருக்கு, இந்த காரியத்துக்கு எப்படி சொல்லியிருக்கு, என்ன கண்டிஷன்ஸ், இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் 19ஆம் வசனத்தில் சொன்னேன். அங்கே உறுதியான அஸ்திபாரம், என்ன அஸ்திபாரம் போட்டிருக்கிறார் பாருங்க. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அங்கே பாருங்க, அதற்கு முத்திரையா இருக்குதான், சீல் பண்ணியிருக்கிறாரா. என்ன காரியம் பாருங்க. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுது, கிறிஸ்துவ பிள்ளையா இருப்பீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்கன்னா, கிறிஸ்து என்ற பெயரை நீங்கள் தரித்திருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். என்னங்க அநியாயம்? நான்லாம் அநியாயமே பண்ண மாட்டேங்க சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே சில காரியங்களை சொல்லி தருகின்றார். நாம் தேவனுக்கு பிரியமான வழியை பின்பற்றும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் என்கிற அந்த ஆலோசனையை நீங்கள் பெற்று நடக்கும் பொழுது, இப்போ எங்க வந்துருங்க, 25ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். முதல்ல இந்த வேதவசனம் நமக்கு தெரிந்திருக்கணும். இந்த வேதத்தின் பாதையில் நம்ம நடக்கும்போது தேவனை விட்டு விலகுனா நம்ம காரியம் எப்படி இருக்குன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மறுபடியும், அதாவது ஒரு மயக்க நிலைமைக்குள்ளே இருந்துட்டு இருப்பாங்களாம். அங்கே ஒரு கண்ணி அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்? ஒருவேளை மயக்க நிலைமையில அந்த கண்ணிகளுக்குள்ள அகப்பட்டிருக்கோன்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை நீங்க தெரிந்து கொண்டு அதன் வழியாக புத்தியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கண்ணியிலிருந்து நீங்கத்தக்கதாக இந்த உபதேசம் உங்களுக்கு இன்றைக்கு வருகின்றது. எஸ்கேப், நீங்க எங்க மாட்டியிருக்கீங்களோ உங்களை விடுதலை செய்யும்படியாக, உங்கள் மயக்கங்களை தெளிவிக்கும்படியாக, அவருடைய கிருபையிலே நீங்கள் பலப்படும்படியாக இன்னைக்கு அவர் உங்களை சீல் பண்ணுவாருங்க. எல்லா காரியத்திலும் புத்தியை தந்தருளும்படியாக வேண்டுகிறேன், புத்தியை தந்தருளும்படியாக வேண்டுகிறேன். சத்தியத்தின்படி நடக்கின்ற வாழ்க்கை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆவியானவரே. அந்த நித்திய மகிமையை, ஆமென், இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி கிருபை உண்டாகட்டும். எல்லா அநியாயத்தை விட்டு விலக கடவர் என்பது அதற்கு முத்திரை என்று சொல்லியிருக்கீங்களே. அநியாயமாய் இந்த வேதாகமத்தின் மூலமாய் சொல்லித் தருகிற அந்த பாதையை விட்டு விலக கிருபையை தாரும். கிருபையிலே பலப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.